இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல டீ கடை வெங்காய தூள் பஜ்ஜி மாவு கொஞ்சம் கூட பிரியாம மொறு மொறுன்னு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெங்காய தூள் பஜ்ஜி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீள நீளமா நறுக்கி நல்லா பிசைஞ்சு விட்டு உதிரியாக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பெரிய வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலை, பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். புதினா இலையை நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பக்கோடாவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து கடைசியாக கூட செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி தன்மையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்திலேயே முதல்ல நல்லா பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்து தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. ஒரு அளவுக்கு உதிரியாக போடுற பக்குவம் வரும்போது பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நமக்கு கலர் மாறிக்கிட்டே வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து கலர் மாறி வரும்போதே எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் நமக்கு பக்கோடா ஆறும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக நமக்கு மாறி வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து பொரிக்கும் போது நமக்கு ஆவி அதிகமாக அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மொறு மொறுன்னு கடையில் வாங்குகிற வெங்காய தூள் பஜ்ஜி சட்டுன்னு வீட்லேயே நமக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் பொரிச்ச கருவேப்பிலையை சேர்த்து இதை நீங்கள் ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். எல்லா சாதத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.